போராடி கொண்டிருக்கும் உன்னத பெண் தலைவரும் எங்கள் தொண்டர்களுக்கெல்லாம் தாயாயிருந்து காத்து கொண்டிருக்கும் எங்களது மதிப்பிற்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீதும், கழக காவல் தெய்வம் எங்கள் கேப்டன் மீதும், அவர் தொடங்கிய தேமுதிக மீதும், அவர்களுடைய தொண்டர்கள் மீதும் தேவையற்ற இல்லாத ஒன்றை, இல்லாத விஷயத்தை, நடக்காத விஷயத்தை, உண்மைக்கு புறமான விஷயத்தை, பிரைமா ஃபேசி என்னும் அடிப்படை முகாந்திரம் இல்லாத விஷயங்களை யூடியூபில் அமர்ந்து கொண்டு வாய்க்கு வந்தபடி பேசி பேசி இருக்கின்ற அத்தனை தொண்டர்களின் மனக்குமுறல்களையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் மக்களிடையே பெரும் குழப்பமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனக்குழப்பத்தையும் மக்களிடையே ஒரு வெறுப்புணர்ச்சியையும் மக்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் திருச்சி சூர்யா என்பவர் மீதும், தமிழா பாண்டியன் என்பவர் மீதும், சவுக்கு சங்கர் என்பவர் மீதும், இவர்களை எல்லாம் பேச வைத்து அதன் மூலம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இரு யூடியூப் நிறுவனம், யூடியூப்காரர்கள் கிங் 360 என்பவர் மற்றும் அறம் நாடு, இவர்கள் மீது உடனடியாக இவர்களை இப்படி அவதூறாக பேசி மக்களை குழப்பி ஒரு தேவையற்ற ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நபர்கள் மீது உடனடியாக குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து அந்த யூடியூப்களை முடக்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நிலைய செயலாளர் திரு பார்த்தசாரதி அவர்கள் புகாரை வழக்கறிஞர் அருகே நாங்கள் இன்று மாண்புமிகு நம்முடைய உயர் திரு டிஜிபி ஐயா அவர்களிடம் நாங்கள் கொடுத்துள்ளோம். இதில் குறிப்பாக கூற வேண்டுமென்றால், சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு ரூமில் அமர்ந்து கொண்டு ஒரு இருவருக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இது அவங்க கேட்குற மாதிரியும் இவங்க அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவையா யாரை நீ திருப்திப்படுத்த இல்லை யாருக்காக எதற்காக இப்படி ஒரு இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து கேவலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் கூறும்பொழுது இங்கு பேரம் பேசுகிறார்கள், அங்கு பேரம் பேசுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்கின்றது? இவர்கள் எல்லாம் என்ன ஆதாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்? கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? நியாயம் இருக்க நாங்கள் எத்தனை போராடி கொண்டிருக்கின்றோம், எத்தனை நீதித்துறைக்கு வேணாலும் கொண்டு செல்வோம். உங்களால் வர முடியுமா? ஒரு ஏசி ரூமில் உள்ளே அமர்ந்து கொண்டு இஷ்டத்துக்கு பேசுவது பேச்சல்ல, எல்லாருக்கும் பேச தெரியும். அடுத்ததாக பார்த்தால் தமிழா பாண்டியன், அவர் வயதுக்கு ஏற்ற பேச்சே கிடையாது. அவர் எதற்காக பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், நல்ல மனநிலையில் தான் பேசுகிறோம் என்றால் தெரிந்தா பேசுகின்றார். வாழ்க்கைக்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய இதே கேப்டன் அவர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை பற்றி பக்கத்தில் இருந்து பார்த்தது போல் அப்படி ஒரு அருவருக்கத்தக்க வகையில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்.